உன்னதமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மீண்டுமாக நல்லதொரு நிகழ்ச்சியிலே போதகரோடு சேர்ந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலாண்டு முழுவதுமாக மார்க்கு என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக பாடங்களை படிக்க இருக்கிறோம். கடந்த பாடத்திலையும் கூட சுவிசேஷத்தின் துவக்கம் என்கிற ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் பாடம் 2 இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள் என்கிற பாடத்தை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நல்ல முறையிலே கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக ஆவியானவரோடு சேர்ந்து பாடத்தை படிக்கத்தக்கதாக ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ தொடர்ந்து ராஜா இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி ராஜா, இதோ இந்த ஒரு புதிய காலாண்டிற்குள்ளாக எங்களை அழைத்து அப்பா ஒரு புதிய பாடத்திட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நல்ல முறையிலே அப்பா எங்களுடைய சுவிசேஷத்தை அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை ராஜா நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக மார்க்கினுடைய சுவிசேஷ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். படிக்க இருக்கிற பாடங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல முறையிலே பாடத்தை நடத்தத்தக்கதாக அப்பா இதோ போதகரோடு உம்முடைய கரம் இருக்க வேண்டும்படியாகவும் அவர் பேசுகிற வார்த்தைகள் யாவிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டும்படியாகவும் ஜெபிக்கிறோம். நீர் உடனிருந்து சகல காரியங்களையும் எங்களுக்கு போதிக்க வேண்டும்படியாக அப்பா கேட்கிற பிள்ளைகளோடும் ராஜா இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருந்து நடத்த வேண்டும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி தேவன் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், ஆண்டவர் நல்ல ஒரு பாடத்தை இந்த நாளில் கொடுத்துருக்கிறாரு. இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள். இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரை மற்றும் மனன வசனம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க பாஸ்டர். அன்பான நேயர்களே, மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போதகரோடு இணைந்து நான் வாழ்த்துகிறேன். இந்த காலாண்டு முழுவதும் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து நம்ம படித்து கொண்டு வருகிறோம். மார்க் பொதுவாகவே ஞானமாக ரொம்ப சுருக்கமான விதத்தில் நேர்த்தியாக எழுதக்கூடிய நல்ல ஒரு எழுத்தாளர். அந்தபடியாய் இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு 2வது பாடம் இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணங்கள் வரும்போது அந்த ஒரு நாள் என்பது சில முக்கியமான தருணங்களிலே மறக்க முடியாத நாளாக இருக்கக்கூடும். ஒரு நாள் என்பது ஒருவேளை திருமண நாளாக இருக்கலாம், அது நம்முடைய பிறந்த நாளாக இருக்கலாம், நாம் வெற்றி பெற்ற வெற்றியினுடைய நாளாக இருக்கலாம். அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த நாளினுடைய பாடம் இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள். போன வார பாடத்தில் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் 15வது வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம். இந்த வாரம் அந்த 16வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய அற்புதங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வேத எழுத்தாளர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருடைய துவக்கம் ரொம்ப முக்கியமானதாய் இருக்கும். மத்தேயுவினுடைய துவக்கத்தை பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பற்றி பேசுவார். யோவானில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் கானா ஒரு திருமண நிகழ்விலிருந்து ஆரம்பித்து அவருடைய ஊழியத்தை குறித்து பேசுவார். மார்க்கு கப்பர்நகமிலே ஓய்வு நாளிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஓய்வு நாளில் நடந்த சம்பவங்களிலிருந்து அழகாக துவங்குகிறார். இந்த வார பாடத்தை நம்ம அந்த சிந்தனையோடு கூட பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய நிறைய அற்புதங்களை பற்றி இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மனன வசனம் மார்க் 1வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஒரு நல்ல அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். அது போலவே இப்போ இந்த பைபிள் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் யார் யாரிடம் சொன்னது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். அதே போல் நமக்கு என் பின்னே வாருங்கள், யார் யாரிடம் சொன்னாங்க பாஸ்டர்? சரி, இந்த கேள்வி கேட்கப்படும் போதே ஒருவேளை இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான வார்த்தை, ஊழியத்தினுடைய அழைப்பு என்பதை எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். இன்னும் கவனமாய் நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரிடம் சொன்னதுன்றது மாத்திரமல்ல, எதற்காக இது சொல்லப்பட்டது, இது சொல்லப்பட்டதனுடைய மூல
மூல நோக்கம் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 16 20 வசனங்கள். அவர் கடலோரத்தில் அந்த கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையில் மீனவர்களை 4 பேரை சந்திக்கிறார். மீனவர்களை சந்திக்கக்கூடிய காட்சி இங்கே வசனம் சொல்கிறது. 16வது வசனம், அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலைகளை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இப்போ மார்க் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த அந்திரேயாவும் பேதுருவும் வலைகளை போட்டு கொண்டிருந்ததாகவும் அந்த வலைகளை போட்டு கொண்டிருக்கதை கண்டு இயேசு அவர்களை அழைப்பதாகவும் சொல்லுகிறார். வேறு சுவிசேஷங்களில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், வேறு சுவிசேஷங்கள் தெளிவாக சொல்லுகிறது, இந்த அந்திரேயா யாருடைய சீசன் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகனுடைய சீசன். அப்பொழுது இந்த அந்திரேயா என்ன செய்கிறார், இவருடைய இந்த காட்சியெல்லாம் கண்டபோது அவர் இடத்துல பின்தொடர்ந்து போய், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம் ஒன்று வரும், வந்து பாருங்கள் என்று சொல்லுவார். வந்து பார்த்து அவரோடு கூட இருந்து புரிந்து கொண்டு அந்திரேயா பேதுரு இடத்துல சொல்லுகிறார், மேசியாவை கண்டோம். இஸ்ரவேலினுடைய பாடலாய், இஸ்ரவேலினுடைய எதிர்பார்ப்பாய், உலக சரித்திரத்தினுடைய இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தினுடைய தானியேல் புஸ்தகத்தினுடைய அந்த மையமாய் காணப்படக்கூடிய மேசியாவினுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருந்தாங்க. மேசியாவை கண்டோம் என்று இந்த அந்திரேயா சொல்கிறார். இங்கே அந்திரேயாவும் பேதுரு மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டமும் இருக்கிறது. செபதேயுவின் மகனாகிய யோவானும் அங்கே இருக்கிறார். யாக்கோப்பும் யோவானும் அங்கே இருக்கிறார். இந்த யாக்கோப்பும் யோவானும் சளைத்தவர்கள் அல்ல. இவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை கலக்கிறவர்களாய் பார்க்கப்பட்டார்கள், இடிமுழக்கத்தின் பிள்ளைகளாய் பார்க்கப்பட்ட இந்த 2 பேர். இந்த 2 படகுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஆசிரியர் அழகாக எழுதியிருக்கிறார். அது பேதுருடைய படகாக இருக்கிறது என்று வேறு சுவிசேஷங்கள் சொல்லுவதனால பேதுரு ஒரு படகு இருக்க வேண்டும். அந்த படகுல ஏறி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார் என்பதனால அந்த படகு கொஞ்சம், அதாவது அதிகமான பொருட்கள் அதில் ஆக்குப்பை பண்ணி இல்லாமல் அது கொஞ்சம் உட்காருவதற்கு அது ஸ்பேசியஸாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்புகிறார். ஆனால் இந்த 4 பேருக்கும் ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன். வாசிக்கிறேன் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். மனுஷரை பிடிக்கிறவர்களாய். இப்போ ஊழியத்திற்கு ஒரு அழைப்பு வருகிறது. என் பின்னே வாருங்க. என் பின்னே எதற்காய் வர்றீங்க அப்படின்னு சொன்னால், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் வர வேண்டும். மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏதோ அவர்களுடைய வேலை மாறுவது போல தெரிகிறது. அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யூத குடும்பங்களில் ரபினால் அழைக்கப்படுவது என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். எந்த சூழ்நிலையில் ரபி அழைத்தால் ரபியினுடைய அழைப்பை மறுப்பு தெரிவிக்காமல் கடந்து வரக்கூடிய பழக்கம் யூத சிறு பிள்ளைகள் மத்தியில் இருந்தது. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குருகுல கல்வி முறைக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், நம்ம நாட்டில் இருந்ததாக நம்பப்படக்கூடிய இந்த குருகுல கல்வி முறையில் ஆசானாலே அழைக்கப்பட வேண்டும். அந்த ஆசான் தனக்கு தெரிந்த அத்தனையும் அந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்தபடியாய் ஆசானால் அழைக்கப்படுவது போல ரபியினால் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எதற்காய் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு கடந்து வருகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, மறுபடியுமாய் உங்களுக்கு அதே அழைப்பை நான் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். மார்க்குவினுடைய புஸ்தகத்திலிருந்து நமக்கு வேதத்தில் காணக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் நமக்காக ஒரு முன்மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை மாத்திரம் அழைக்கலை, என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை என்னுடைய பணிக்கு நடுவில் இந்த ரபியினுடைய அழைப்பு என்னையும் நோக்கியும் கடந்து வருகிறது. இந்த கடைசி காலத்தில் என்னுடைய வலைகள் மீன் பிடிக்கிற வலைகளாய் அல்ல,
என்னுடைய வலைகள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக, அவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாக எப்பொழுது ஆண்டவரே இந்த கலிகாலம் முடியும், எப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வருகை வரும், இந்த உலக முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்கிறார். அந்த முடிவை ஒருவேளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னு சொன்னால், என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் நமக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து அந்திரேயா பேதுருவை மாத்திரம் கிடையாது, நம்மையும் என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். அதே போலவே நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லும் பொழுது மார்க்கு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஓய்வு நாளில் துவங்கினதாக சொல்லி சொன்னீங்க. அப்போ அந்த ஓய்வு நாளினுடைய மறக்க முடியாத ஒரு ஆராதனை எப்படி இருந்துச்சு பாஸ்டர்? நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பே அந்த இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள். இந்த ஒரு நாள் என்று நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லும்போது நான் சொன்னேன், அது நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்தால் தான் அந்த ஒரு நாள் நமக்கு நினைவுக்கு வரும். உதாரணத்திற்கு சில நேரங்களில் நம்முடைய நினைவு ஆற்றலில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், காலையில் உண்ட உணவு சில நேரம் ஞாபகத்தில் இருக்கும், கொஞ்சம் அப்படியே பின்னால் திருப்பி போய் ஏதோ ஒரு கிழமையை மனசில் வச்சு அந்த கிழமையில் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னு நினைவுபடுத்தி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வராது. ஆனால் ஏதோ ஒரு திருமண நிகழ்வு, என்னுடைய சகோதரனுடைய திருமண நிகழ்வு, இல்லை என்னுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபருடைய திருமண நிகழ்வு என்று சொன்னால், அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், அன்றைக்கு நான் உண்ட உணவு, இதெல்லாம் என் நினைவுகளிலிருந்து மாறாததாக எப்பொழுது நான் நினைத்தாலும் என் நினைவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ மார்க் ஓய்வு நாளில் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய அந்த ஊழியத்தின் பிரயாணத்தில் முதல் ஓய்வு நாள். பொதுவாக நிறைய நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிறைய அற்புதங்கள் ஓய்வு நாளில் நடந்ததாய் காண முடியும். அது சிலருடைய நம்பிக்கை, அது ஓய்வு நாளில் தான் ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்தார் என்று சொல்லி. ஆனால் சில வேத அறிஞர்கள் எழுதும்போது என்ன எழுதுகிறாங்கன்னா, ஓய்வு நாளில் செய்யப்பட்ட அற்புதங்கள் நிறைய கமெண்ட் பண்ணப்பட்டதுனால, நிறைய அதன் மேலே தர்க்கம் விழுந்ததுனால, இந்த ஓய்வு நாளில் செய்யப்பட்டதெல்லாம் சுவிசேஷங்களில் எழுதப்பட்டதாக இருந்தது. இந்த ஓய்வு நாளில் அவர் என்ன செய்கிறார்னா, கப்பர்நகமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காங்கிரிகேஷன், வித்தியாசமான ஒரு மெம்பர். நான் இதை ஆச்சரியமாய் பார்த்து வாசித்ததுண்டு. ஜெப ஆலயம் ஜெபிக்க கடந்து வந்த நார்மலாக இருக்கக்கூடியவங்க மத்தியில் இங்கே ஒருத்தர் எழும்புறாரு. அவர் அசுத்தாவி பிடித்தவர் என்று மார்க் எழுதுகிறார். அசுத்தாவி பிடித்தவர் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று சொன்னால், அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இப்போ அவனை அடக்கி வைக்கிறார் ஆண்டவர். இங்கே ஆசிரியர் அவர் ஒரு கோணத்தில் இது மேசியத்துவ ரகசியம் என்று எழுதுகிறார். நான் ஊழியக்காரன், ஆண்டவர் என்னை அபிஷேகித்த அந்த அபிஷேகத்தினுடைய உரிமையோடு கூட இதை நான் ஒரு வேறு பார்வையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இந்த பிசாசு பிடித்த மகன் சொன்ன காரியம் பாதி உண்மை இருக்கிறது, பாதி பொய் இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தை கெடுக்கிறதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வல்ல. சாத்தானுடைய பயங்கரமான தந்திரம் அதுதான், பொய்யையும் மெய்யையும் கலந்து சொல்லுவா. இப்போ என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எங்களை கெடுக்கவா வந்தீர்னு கேட்குறான். கேட்டுவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்கிறான். இப்போ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்ன வார்த்தை உண்மை, ஆனால் எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று கேட்ட வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. ஆண்டவர் கெடுக்க வரவில்லை. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். என்னுடைய பார்வையில் நான் யோசித்து பார்க்குறேன், இந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கிறீங்க,
தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்ன வார்த்தை உண்மைதான். ஆமாப்பா, நீ கரெக்டாக சொல்கிற, இன்னும் நல்லா சொல்லுப்பா என்று ஒருவேளை அந்த பிசாசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாள். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் இந்த மெய்யோடு கூட எத்தனை பொய்யை கலந்தாலும் எல்லா காங்கிரிகேஷன் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சாத்தான் கடைசி காலத்தில் அதை தான் செய்ய போகிறான். நானே கிறிஸ்துன்னு சொல்ல போகிறான், அற்புதங்களை செய்ய போகிறான். அப்போ ஒரு மெய்யோடு ஒரு பொய். கிறிஸ்து இருந்தது உண்மை, அவர் அற்புதம் செய்தது உண்மை, அவர் வரப்போகிறார் என்பது உண்மை. ஆனால் அந்த வருவதை தோற்ற பிழையை ஏற்படுத்தி அவனே நான் தான் கிறிஸ்துன்னு சொல்ல போகிறான். அதே மாதிரி இங்கே ஏதோ உலகத்தை கெடுக்கிறதற்காக இவர் வந்தது போலவும், ஆனால் இவர் தேவனுடைய பரிசுத்தர் என்றும் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு அந்த சாத்தானுடைய ஊழியமும் அந்த சாத்தானுடைய அங்கீகாரமும் அந்த சாத்தான் சொல்லக்கூடிய சாட்சியும் ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு அவங்க தேவையில்லை. அவர் சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் அவருக்கு ஊழியத்தை செய்யணும். வாசித்த அந்த வசனத்துக்கு அந்த தலைப்புக்கு அப்படியே இவரை ஒப்பிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தர்னு சொன்னாரே, பிசாசை துரத்தாமல் வாப்பா, நீ தான்ப்பா கரெக்டாக சொன்ன, வேறு யாருமே என்னை புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்கப்பா, நீ வாப்பா என்று என் பின்னே வாருங்கள்னு அவனை அழைக்கல, பிசாசை அவனிடத்திலிருந்து விளக்குகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னிடத்தில் ஆண்டவரை பின்தொடர முடியாமல் என்ன பிசாசு என்னை தடுக்கிறது, அவரை பின்தொடர விடாமல் செய்து கொண்டிருக்கிறதோ அதை நம்மளிடத்திலிருந்து விளக்க வேண்டும். அது விளக்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அழகாக 25வது வசனத்தை சொல்கிறார். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன நெருக்கி கொண்டிருக்கிறது? உங்களோடு கூட எது பிசாசு மாதிரி பிடிச்சிட்ருக்குது? உங்களிடத்துலேருந்து எந்த அந்த பழக்கம் நீங்கணும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அதை விளக்குறதற்கு, இவனை விட்டு போன அதிகாரத்தோடு சொல்லுவதற்கு ஒரு போதகர் இருக்கிறார். அவர் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த அதிகாரத்தோடு போன துரத்துகிறார். துரத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை அந்த ஆராதனை இதுவரைக்கும் கடந்து வந்த எந்த ஊழியக்காரரும் செய்திராத ஆராதனையாக இருந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் நம்புகிறேன். ஏன்னா வேத பாரகரை போல பரிசேயரை போல் அவர் பிரசங்கியாமல் மிகுந்த அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுறாரு. எதன் மேலேயும் அதிகாரம் அவருக்கு இருக்குதுன்னா பிசாசின் மேலேயும் பிசாசினுடைய வல்லமை மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். இப்போது அவர் ஓய்வு நாளில் தன்னுடைய ஊழியத்தை துவங்கினதாக பார்த்தோம். அதே போல் அதிக ஓய்வு நாளில் தான் அவர் ஊழியம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, ஒருவேளை எனக்கு பிரியமான ஒரு சகோதரர் எப்பொழுதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் வெளிப்படுத்தல் ஒரு வார்த்தையை சொல்லுவதுண்டு. ஓய்வு நாளுக்கு கடந்து வரும்போதெல்லாம் அவர் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லுவார். யோவான் வெளிப்படுத்தின எழுதின யோவானுடைய வார்த்தை, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். இப்போ ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவம், ஓய்வு நாளின் அந்த அனுபவம் இங்கே அப்படியே தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் 29 முதல் 34 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோப்போடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். இப்போ 4 சீஷர்கள் ஆயாச்சு. 2 பேர், 2 சகோதரர்களாய் 2 பேர் கிடச்சிட்டு, 2 பேர் கிடச்சதோடு யார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா பேதுரு வீட்டுக்கு போகிறாங்க. பேதுரு வீட்டில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. இந்த அற்புதம் என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, நோய் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை காட்டுறாரு. நோய் மேலே இருக்கக்கூடிய அதிகாரம். பேதுருனுடைய மாமி ஜுரமாய் இருந்தாள். இந்த மாமி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதனால நிறைய வேத வல்லுநர்கள் நம்பக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாமி என்று சொல்லக்கூடிய வார்த்தை சில அந்த நாட்களில் இருந்த மொழிபெயர்ப்புகளில் தன்னுடைய மனைவியினுடைய தாயார், மாமியார் என்று சொல்லுவோமே, அதற்கு பயன்படுத்தின சுருக்கமான வார்த்தையாய் பார்க்கப்படுகிறது. அதனால் பேதுரு திருமணமானவர் என்றும், பேதுருனுடைய மனைவி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டதாகவும்,
மரிக்கிற நேரத்தில் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளோ அடி நமக்காகப்பட்டார், அவருடைய அடிகளுக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை என்று அவங்களை தேற்றினதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த மாமி ஜுரமாக இருந்தாங்க. அந்த நாட்களில் இந்த ஜுரம் என்பது ரொம்ப ஒரு என்ன சொல்லன்னு சொன்னால் சடுதியிலே மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதியாய் இருந்ததாம். இதுவும் வேதாகமத்தில் நிறைய தீர்க்க முடியாத வியாதிகளை பார்க்கிறோம். தீர்க்க முடியாத வியாதிகளாய் பல நாட்களாய் தொடரக்கூடிய நிறைய வியாதிகளை பார்த்தோம். இந்த வியாதி இம்மீடியட்டாக டெத்தை கொண்டு வரக்கூடிய, கூடிய சீக்கிரத்தில் மரணத்தை தழுவ வைக்கக்கூடிய வியாதி. பேதுனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க. அவர்களை அவர் சுத்தமாக்கினதாக, அவர்களை அந்த நோயை நீக்கினதாய் நம்ம காண முடிகிறது. 31வது வசனம், அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவருக்கு பணிவிடை செய்தாள். இப்போ தான் நோக்கம் வருகிறது. இப்போ மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொன்ன அந்த அழைப்பு மாத்திரமல்ல, என்னிடத்திலிருந்து பிசாசு நீங்கினாலும் என்னிடத்திலிருந்து நோய் நீங்கினாலும் நோக்கம் என்னென்னா அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம், எந்த வேலை ஜோலியில் வேணாலும் இருக்கலாம், எந்த பணியாக வேணாலும் இருக்கலாம், அதோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்ய வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய பெரிய ஆசையாக இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து 32வது வசனம் வாசிக்கிறேன். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தால் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவர்கள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அழகாக அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. 2 அழகான உதாரணம். ஒரு பிசாசு துரத்தப்படுது, ஒரு வியாதி நீங்குது, அதிலிருந்து அநேகமாய் அது பெருகினதாய் நம்ம காண முடிகிறது. பொய்யனும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறான். இந்த பொய்யை நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா அவன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தந்திரம், ஒரு மெய்யோடு ஒரு பொய்யை கலந்து பேசுவான். அதில் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகான விளக்கம் பாஸ்டர். ஓய்வு நாளில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ஊழியத்தினுடைய ஒரு ரகசியம், கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ரகசியம் என்ன பாஸ்டர்? ஒருவேளை ஆரம்பத்திலே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டதாய் பார்த்தோம். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள்னு ஆண்டவர் அழைச்சிட்டாரு. அந்த அழைப்பை நேர்த்தி ஆக்குவதற்கு, அவரை மாதிரி நான் ஊழியம் செய்வதற்கு, அவரை மாதிரி நானும் செய்கிறதற்கு நான் என்ன செய்யணும், அவருடைய ஊழியத்தினுடைய அந்த ரகசியம் என்ன? பொதுவாக பவுலார் தான் இந்த ரகசியம் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவார். இப்போ ரகசியம் என்ற இந்த வார்த்தையை இன்னும் இதை சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில பேர் வெற்றியடைந்து கொண்டே இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஒரு காரியத்தை கேட்பாங்க, உன் வெற்றியின் ரகசியம் என்ன? சில பேர் அழகாக தோற்றம் அளித்தாங்கன்னா உங்கள் அழகின் ரகசியம் என்ன? எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கிறீங்களே, அந்த ஆரோக்கியத்தின் ரகசியம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ரகசியம் என்பது அந்த நிலையை சரியாய் செய்து முடிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவியாய் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு வித்தாய் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஊழியத்திற்கு தேவையான காரியம் என்னென்ன, அதனுடைய ரகசியம், அவருடைய ரகசியம் என்னன்னு சொன்னால், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட கூட இருந்தவர்களும் அவனை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உன்னை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னான். இப்போ அவருடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்னென்னா தனி ஜெபம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்கிறது? ஆண்டவரோடு கூட நான் உறவாடக்கூடிய அந்த தனிப்பட்ட நேரம் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியின் படிக்கட்டுகளாய் அவருடைய ரகசியம். ஒருவேளை பிதாவுக்கினுடைய
வலது பார்சத்தில் அமரக்கூடியவர், அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்துகிறவர். இந்த அதிகாரத்தோடு எல்லா காரியத்தை செய்யக்கூடியவர். அவர் தொட்டா நோய்களெல்லாம் நீங்குது. ஆனாலும் அவர் நமக்கு ஒரு மாதிரியை வச்சிருக்கிறாரு. அவருக்கும் ஜெப வாழ்க்கை வேண்டும். அந்த ஊழியத்தினுடைய ரகசியம் என்ன என்று சொன்னால் தனி ஜெபம். நம்ம ஒருவேளை இந்த பாடத்தை படிக்கக்கூடிய நாம் ஒரு தீர்மானத்திற்கு கடந்து வர வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட தனியாய் தனி அறையில் ஒருவேளை தனிப்பட்ட அந்த நேரங்களை ஆண்டவருக்காய் நம்ம செலவழிக்க வேண்டும். மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியங்கள் இறுதியத்தில் அநேக காரியங்களை வச்சு அந்த ரகசியமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். ரகசியங்களை காப்பாற்ற முடியுமா பாஸ்டர்? இப்போ போன பாடத்தில் அவருடைய ஊழியத்தின் ரகசியம்னு பார்த்தோம். இப்போ இந்த நாளினுடைய பாடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகசியம் இல்லை, ஊழியத்தின் ரகசியம் அல்ல. இது எனக்கு தெரிந்த ரகசியம், எனக்கு தெரிந்த விஷயம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மனசுக்குள்ளே அடக்க முடியாமல், மனசுக்குள்ளே வைத்து கொள்ள முடியாமல் எல்லாத்தையும் வெளியே சொல்லுகிற பழக்கம். யார்ட்டையாவது நம்ம சொல்லிடணும், யார்ட்டையாவது நம்ம சொல்லிவிட வேண்டும். அது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கும். இந்த அதிகாரத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய முடிவில் ஒரு குஷ்டரோகி ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்ததாய் பார்க்க முடிகிறது. அவரை தொட்டு ஆண்டவர் சுகமாக்குகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி சுகமாக்கி அவன் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதை யாரிடமும் சொல்லாத, ஆனால் உன்னை என்ன செஞ்சிரு கொண்டு போய் யார்கிட்ட காட்டிருன்னு சொன்னால் ஆசாரியன் இடத்திற்கு உன்னை காட்டுன்னு சொன்னார். இதை அவன் அப்படியே தலை மாற்றி செய்கிறான். இவன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை எல்லார்ட்டையும் சொல்லிட்டான். ஆசாரியன் இடத்துல போக சொன்னதுக்கு ஆசாரியன் இடத்துல போகலை. எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதியும் கூட இந்த பகுதி. இதை திருக்குறளில் ஒரு அழகான குறள் இருக்கிறது. செய்யத்தற்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தற்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போனாலும் அது 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 தவறு, செய்யக்கூடாத காரியத்தை செய்தாலும் தவறு. இப்போ ஆசாரியனிடத்தில் ஒருவேளை இந்த குஷ்டரோகி சுகமாகி கொண்டு போய் ஆசாரியனிடத்தில் அழைத்து எனக்கு குஷ்டரோகம் நீங்கிச்சு என்று சொல்லி இருந்தால், ஒரு குஷ்டரோகத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு முறை இருக்கிறது. நீங்கள் லேவியராகமம் 15-25 அதிகாரங்களில் நீங்கள் படித்தீங்கன்னா இதை காண முடியும். அந்த சுத்திகரிப்பு பிரமாணம் படியாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சுத்திகரிப்புக்கு மாத்திரம் 2 குருவியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு குருவியை கொன்று அந்த ஒரு குருவியினுடைய இரத்தத்தை ஈசோப்பு தண்டினாலே 7 தரம் தெளிக்க வேண்டும், சிகப்பு நூலுனால 7 தரம் தெளிக்க வேண்டும். 3ஆவதாக இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு குருவியை தொட்டு 7 முறை அவன் மேலே தெளித்து விட்டு அந்த குருவியை பறக்க விட வேண்டும். இது யூதர்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு அப்புறம் நடக்குதுன்னு சொன்னால் மிரியமுக்கு அப்புறம் நடக்கிறது. யூதர்களுக்கு ஆரோன், மோசே, மிரியம் முற்பிதாக்கள், அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. மிரியமுக்கு அப்புறம் குஷ்டரோகம் நீங்கினதா இங்கே கண்டிருக்க முடியும். அப்படியே நீங்கள் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கிற அந்த காட்சிக்கு முன்னால் அப்படியே ராஜாட்ட கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாட்ட கொடுத்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ. ஒருவேளை இந்த காட்சியை நான் சிம்பிளாக உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆசார இடத்துல அவனை கொண்டு போய் காட்டி எனக்கு குஷ்டரோகம் நீங்கினது என்று சொல்லி சுத்திகரிப்பு பிரமாணம் செய்திருந்தால் தேவன் வந்து விட்டார்னு அர்த்தம். குஷ்டரோகம் நீங்குச்சுன்னா மேசியா வந்து விட்டார் என்பதை உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களும், அந்த பகுதியில் இருக்க அத்தனை ஜனங்களும் அறிந்திருக்க முடியும் என்று நம்பப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய இதை போய் சொல்லாதீங்கன்னு சொல்கிற எந்த காரியத்தை நாம் வெளியே சொல்லி கொண்டிருக்கிறோம், இதை வெளியே போய் சொல்லுங்கன்னு சொல்கிற எந்த காரியத்தை நம்ம சொல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆதி காலம் முதலே நம்ம இதை நிதானிக்க தெரியாமல் இருக்கிறோம். ஆண்டவரை பற்றி யார்ட்டையாவது போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் பாஸ்டர் இதை பிரசங்கம் பண்ணார், எங்கள் பாஸ்டர் இந்த ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார்
அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி சண்டை ஆயிடுச்சு, எங்கள் சர்ச்சில் இந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இது அதிகமாய் பரப்பப்படுகிறது. எதை நாம் பரப்புகிறோம்? என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தாரே, அந்த அழைப்பு சொல்லக்கூடாததை சொல்லுவதற்கா இல்லை சொல்ல வேண்டியதை சொல்லுவதற்கா என்று நிதானிக்க வேண்டும். அது ஊழியத்தினுடைய ஒரு மாதிரியாய் இந்த ஒரு அதிகாரத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய இந்த நாட்களில் எந்த ஒரு நாள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் நான் சந்தோஷமாய் கடந்து போன நாளாக இருக்கும். ஒரு அழகான ஊழியக்காரர் அவருடைய அனுபவத்தை அவர் எழுதுகிறார். ஒரு ஆளுக்காவது சுவிசேஷத்தை நான் சொல்லலைன்னு சொன்னால் அன்றைக்கு இரவு என்னால் தூங்க முடியாது என்று சொல்கிறார். அந்த பாரம் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? முயற்சி செய்வோம், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நேயர்களே, இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் ஒரு நாள் பற்றி, அவருடைய ஊழியத்திலே அநேக காரியங்களை பற்றி தெளிவாக கற்றுக்கொண்டோம். இந்த நல்ல ஒரு பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நல்லதொரு ஜெபத்தோடு கூட நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கும் இந்த அழைப்பு வந்ததாய் நாங்கள் நம்புகிறோம். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை வாசிக்கும் போதெல்லாம் அது யாரிடத்தில் சொல்லப்பட்டாலும் அது எனக்கும் சொல்லப்பட்டதாய் நம்புகிறோமே. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், கர்த்தர் சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோமே. அதே போல என் பின்னே வாருங்கள் என்று நீர் கொடுத்த அழைப்பு அந்த செபதேயுவின் குமாரர்களுக்கும் பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த அழைப்பு இருக்கிறதாய் உணர்கிறோம். அந்த அழைப்புக்கு நேராய் நாங்கள் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து கூட இருங்க. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உபயோகமாகவும் அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே அதை கமெண்ட்டாக பதிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.